எல்லாம் 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 ஒண்ணா சேர்ந்து வழியா ஆமா நம்மளே ஆமா ஆமா. உருவாக்குறது தானே சார் இது. சார் கல்யாணி மேடம் வந்திருக்காங்க சார். இல்ல சார், நான் வரல சார். அப்போ எதுக்கு போடலாம் நீங்க? நான் வரல சார். என்ன வரல? அதாவது நம்ம விளையாட்டுக்கு வரலன்றாங்க. ஓ இல்ல சரி. சார், நான் வரவே இல்லை சார் ப்ரோக்ராம்க்கு. ஆ, ஆ சரிங்க. ரேணுகோட ஃப்ரெண்டு நீங்க? சார், அதுக்கு இதுக்கு என்ன சார் சம்பந்தம்? இப்போ வரலன்னா அப்போ ரேணுக்கு விரோதின்னு தான் ஆகுது. அவருடைய அப்போ லீலையை அவர் ஆரம்பித்து விட்டார். அப்படிதான் இருக்குது. வரலன்னா விரோதியா சார்? அதாவது ஆமா. குரூப்ல ஆனா வர வர போட்டி போட்டது பத்தல. வர வர ரவி சாருக்கு ரேணு ஏதோ டெய்லி பேமெண்ட் அனுப்புற மாதிரி தெரியுது. ரேணு, நான் சொல்றேன் நிஜமாதான். ஓகேவா? அன்னைக்கு வந்து யூடியூப் அவங்கவுங்க பேரை போட்டுட்டு இருக்காங்க. இவருது இருக்கோ இல்லையோ, ரெமிரா டாக்ஸ் அப்படின்னு போடுறாரு. இல்ல என்ன நடக்குதுன்னு கேக்குறேன் நானு. இல்ல அது ரேணு கூட பாத்துருக்க மாட்டாங்க சார். அவங்க வந்து பார்க்க மாட்டாங்க சார். நம்ம தான் கமா ஃபுல் ஸ்டாப் எல்லாம் பாப்போம்ல சார். ஆமா ஆமா. ஆ, இப்போ வந்த ரொம்ப பேமெண்ட் இருக்கு அதுவே சார். அவங்க பண்ணுவாங்க அப்படி. பார்க்காதனாலதான் அவங்க எல்லாம் பிஸி ஆளு. ஆமா நான்லாம் கமா ஃபுல் ஸ்டாப் வரைக்கும் சார் பாக்குறாள். நல்லா தானே போயிட்டு இருக்கு. 2 கதை சொல்லிட்டு நான் போயிட்டேனே. அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் முடியாது. எப்பயாவது ஒரு தடவை வரால நாங்க அவ்வளவு சீக்கிரம் விட்டுருவோம். அப்ப இன்னைக்கு வராதவங்க எல்லாம் ரேணுவோட எதிரி சார். நோட் பண்ணி வைங்க சார் ரெஜிஸ்டர்ல. நோட் பண்ணுங்க யாரெல்லாம் வரலன்னு. ஓ, சரளா இன்னைக்கு ஆக்சுவலா வந்துட்டாங்க. சரளா நீங்க வராதீங்க இன்னைக்கு. ஏன் ரேணு சொல்றாங்க நான் வராமியா? ஏன் மேடம்? ஒண்ணும் இல்ல, எனக்கு அது ஆனந்த ரவி சார் கண்ணீர் தான் சொல்லுவாரு வருது. என்னன்னு. மேடம் அது நீங்க இந்த அறிவோம் நான் ஆனந்த ஆராய்வோம்னு கண்ணீர் போடுறீங்களே. நீங்க ரேணு ரேணு கதை மேடம் சொன்ன மாதிரிதான். சோமவல்லியப்பன் சார் ஏதோ நல்லா சொல்லுவாங்கன்னு நினைச்சு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு ரேணு சொன்ன மாதிரிதான். என்னப்பா சார் ஆனந்த கண்ணீர் வடிக்கிறீங்க சிவகன்னி, ரேணு? ஹாப்பி பர்த்டே சிவகன்னி. சக்கரபாணி ரேணு மீரா மேடம், இந்த சார் சொல்லுங்க அறிவோம் சார். ஆராய்வோம்னு ஒரு யூடியூப் சொன்னீங்களா, அது இன்னும் இருக்குதுங்களா இல்ல சார் அது இருக்கு சார். அதுல ஆனா நான் இருக்கு? ஆனா வந்து இல்ல. அதுல இருக்கு. அதுல இருக்கு என்னெல்லாம் இல்ல இருக்கோ பதிவு இருக்கு. இல்ல, சரியான நேம். அதான் நான் அப்ப நேம பத்தி சொன்னேன். நல்ல நேம் கொடுத்திருக்கீங்க. அது தொடர்ந்தாக நல்லா இல்லைங்க, அது அதுலயும் இன்னமும் கொஞ்சம் ஓகே வியூஸ் எல்லாம் அப்பப்ப சரி போயிட்டு சரி தான் சார் இருக்கு. நான் அனுப்புறேங்க உங்களுக்கு. சரி சரி சார் யாருக்கு சக்கரபாணி அனுப்பணும்? சார், இவரு மேடம். மைண்ட் யுவர் மைண்ட், அறிவோம் ஆராய்வோம் எல்லாம் நம்மள கேட்டுதான் சார் வச்சாங்க. அது சரி உண்மைதான். சரி அது 100% உண்மைதான் சார். ஆமா சரி சார். சரி சரி. சார் இன்னைக்கு நீங்க ரவி என்ன சார் சார் பயந்து ஃபுல் ஹேண்ட் போட்டிருக்கீங்க? ஸ்கிரீன்ல இருந்து போயிட்டு மேடம் இருக்கிறாரு பாருங்களேன். நேத்து சிவகுமார் சார் ஃபுல் ஹேண்ட் போட்டா இன்னைக்கு நீங்க ஃபுல் ஹேண்ட் போட்டு வரணுமா? ஏன் சார்? போட்டிக்கு யார் போ. அது? நீங்க தான் சார். நான் ஃபுல் ஹேண்ட் போட்டுக்கிறேன்னு எப்படி தெரியுது? இப்பதான் தலையை சொன்னீங்களே. எல்லாம் ரேணுக்கு ஒரு மரியாதை தாங்க. ஆஹா, ஏதோ ரவி சார் கேட்டுக்கங்க சார். ஒரு 4 வருஷம் கழிச்சு வந்துக்கிறாங்க. ஆமா, ரொம்ப நாள் கழிச்சு வர்றாங்க அவங்க. ரவி சார், ஐயோ இது எட்டு ரவி திசையில சார். இருந்து இப்படி. நாங்கெல்லாம் ஒழுங்கா வர்றவங்க, நீங்கெல்லாம் அது வசனம். அப்ஸ்காண்ட் ஆயிட்டு வர்றீங்க. மிஸ்ஸிங் இன் ஆக்ஷன். நீங்க ஆக்சுவலா இன்னைக்கு வந்து ஒரு வடையும் காஃபி கொடுத்துருக்கணும் வர்றவங்களுக்கு எல்லாம். எங்க ரவி சார் இங்க இல்ல வருது இல்ல, முடிச்ச ஆர்மில வந்து MIA அப்படின்னா மிஸ்ஸிங் இன் ஆக்ஷன் ஆர்மில. மியா அதான் வேணும் மேடம். தனிஷ்க்கு வந்து மியா தனிஷ்குன்னு போட்டிருக்கான் பேரு. MIA தான். அது டைமண்ட்ஸுக்கு மட்டும் தனியா போட்டுட்டு தனிஷ்க்கு அந்த அதுல மியான்னு தான் போட்டிருப்போம். பிரியாவா? ஓகே. வணக்கம் இன்னைக்கு ஏன் சார் ஃபுல் ஹேண்ட்? அது சொல்லுங்க சார். யாரு? நீங்க தான் ஏன் ஃபுல் ஹேண்ட் போட்டிருக்கீங்க? ஏன் ஃபுல்லா போட்டிருக்கீங்க? ஏங்க நான் வெளியில போயிட்டு வந்தேங்க, அப்படியே உட்காந்துட்டு இருக்கேங்க, வேற ஒண்ணும் கிடையாதுங்க. அதுதான் சார் அவங்க கேக்குறாங்க. இப்ப எங்க போனீங்க, என்ன ஷாப்பிங் பண்ணீங்க, அது கூட என்ன வேண்டாம். வாங்குனீங்கன்னு தான் கேக்குறாங்க. நேத்து சிவகுமார் சார் ஃபுல் ஹேண்ட் போட்டு வந்தாருன்னு இன்னைக்கு இவரு ஃபுல் ஹேண்ட் போட்டு வந்திருக்காரு. நான் வெளியில போயிட்டு வந்தேன்னு மட்டும் தான் சொன்னேன். அது எங்களுக்கு காதுலயே உள்ள சார். நீங்க கவனிச்சீங்களா? நீங்க காதுலயே உள்ள சார். அவங்க உடனே சொல்றாங்க பாருங்க, வெளில போயிட்டு வந்தீங்க, எங்க ஷாப்பிங் போயிட்டு வந்தீங்க, என்ன வாங்குனீங்க, இன்னும் கேட்டா எல்லாம் சொல்லிடுவாங்க. ஓ, அப்ப அவங்களுக்கு கூட தான் வந்தாங்களா? ஐயோ சார், அத அந்த புள்ள கவனிக்காம தானே சார் இருந்தது. ஓ, அந்த ப்ரோக்ராம்க்கா? மாலத்திக்கு ஷாப்பிங்கா? சொல்லவே இல்ல.
பத்தி கேட்டான்னு வந்துருவா. இங்கெல்லாம் குளிர் இருந்தாதான் ஃபுல் ஸ்லீப் போடுவாங்க. குளிர் கரெக்ட். இருந்தா மட்டும்தான். இங்க வெய்ய கொளுத்துது மேம், அதனாலதான் நான் கேட்டுட்டு இருக்கேன். அதான் அது எதுக்காக ஃபுல் ஸ்லீப் போடுறாங்க? காரணத்தை சொல்லுங்க சார். ரசி மேம் கேக்குறாங்கல்ல. ஐயோ எனக்கு பாவம். தெரியாத போட்டேங்க நாங்க. அது இத முதல்லயே சொல்லிருந்தீங்கன்னா விட்டுருப்போம் பேசாம. சக்கரபாணி சார் லண்டன் போறாரு, கோட் சூட் போட்டாருன்னா சரிங்களாம். ஏதோ ஏதோ டக்கு டக்குன்னு டைம் ஆயிடுச்சு, சரி ஒரு சட்டத்துக்கு மாட்டுவோம் அப்படின்னு மாட்டின்னு வந்தேன். அலமேலு மேடம் வணக்கம். வணக்கம் வணக்கம். ஆரம்பிச்சிடலாம் ரேணு. அமுதாமா வணக்கம். ஸ்கிரீன்ல வந்து ஒரு வணக்கம். வருவாங்களா? வராங்க வராங்க. அப்ப இருங்கப்பா, மாலத்தி வந்தோடனே ஷாப்பிங் பத்தி எல்லாருக்கும் வணக்கம்மா. வணக்கம் அமுதம்மா. வணக்கம். மாலத்தி வந்தோடனே ஷாப்பிங் பத்தி பேசிட்டு ஆரம்பிக்கலாம் இன்னும், அப்பதான் கதை சுவாரஸ்யமா இருக்கும். ஓகே. சிவகனி ஹாப்பி பர்த்டே. எல்லாரும் சிவகனிக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லுவோம். சிவகனி ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே சிவகனி. தேங்க்யூ மேடம். ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே சிவகனி. தேங்க்யூ மேடம். அனைவருக்கும் நன்றி. இந்த சார்பில் இன்னைக்கு ரேணு வடையும் காஃபியும் தர போறாங்க. நானே இன்னைக்கு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் தான் வந்திருக்கேன். ஒரு 1/2 கிலோ ஸ்வீட். வணக்கம். வடை கடன் கேட்டுருக்கீங்க. வணக்கம்மா. உங்களுக்கு வடை பிடிக்காதுங்கிறதுக்காக நாங்க அதை கேட்காத இருக்க முடியுமா சார்? எனக்கு வடை தான் சார் பிடிக்கும். ஆனா மசால் வடை, நாட் உளுந்து வடை. அமுதாமா உங்களுக்கு என்ன வேணும்? இல்ல எப்படி சர்வ் பண்ணுவாங்க? எனக்கு சந்தோஷம். வடையும் பிடிக்கும். நீங்க சொல்ற அத்தனை ஐட்டமும் எனக்கு பிடிக்கும். எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்தாலும் ரொம்ப சந்தோஷம். கூடவே ஒரு 1/2 டஜன் பனானா. சரி, டைம் ஆயிடுச்சு, சாப்பிட்டு பண்ணிட்டோம். அப்படிதான் அமுதாமா? கூடவே ஒரு 1/2 டஜன் வாழைப்பழம். ஆமா. 10மா? ஓகே சார், ஸ்டார்ட் பண்ணுங்க சார். ஜனனி கீர்த்தனாவோட ஃப்ரெண்டா?